கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றும் இப்பொழுதும் இந்த அற்புதமான அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறோம். ஐயா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு நாளும் நிறைவேறாமற் போகாத வார்த்தைகள். நிச்சயமாய் இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா வகையிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன அற்புதமான வாக்குத்தத்தம். விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஐயா, விசுவாசத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற விசுவாச வழியிலே நிற்கிற ஒவ்வொரு பேருக்கும் இது நிச்சயமாய் வந்து பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இப்படியாக, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்ன நல்ல வார்த்தைகள். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாய் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இப்படியாக இந்த நல்ல வார்த்தைகள், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளும் ஆபிரகாமின் சுதந்திரவாளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, கையின் பிரயாசங்கள் மற்றும் உங்கள் கர்ப்பத்தின் கனியிலும் உங்கள் நிலத்தின் கனியிலும் ஆடு மாடுகளின் பெருக்கங்களிலும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் உங்களோட பேச இன்றும் விரும்புகிறார். ஐயா, உங்களோட கர்த்தர் பண்ண விரும்புகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதமான போராட்டங்கள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள். பிறகு என்ன மிகவும் திரளான ஆசீர்வாதம். பிறகு வானமும் பூமியும், ஐயா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவர், பூமியும் நிறைவும் தகப்பனுடையது, எங்கள் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை அற்புதமான தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், உங்களை அவர் நிச்சயமாய் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். உங்களை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படி நிச்சயமாய் மாற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்கிற அருமையான தேவ பிள்ளைகளாய் இருந்தால், உங்களை பின்பற்றுகிறவர்கள், உங்கள் சபையின் பெருக்கம் அல்லது உங்கள் ஊழியங்களின் பெருக்கம் திரளான பெருக்கமாய் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திரளான பெருக்கம். மந்தை பெருகுகிறது போல உங்களில் மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே. நீங்கள் செய்கிற வேலையிலே, நீங்கள் செய்கிற தொழிலிலே, நீங்கள் செய்கிற ஊழியங்களிலே அப்படியாய் ஒரு பெருக்கத்தை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் பிள்ளைகள் இருக்கிற நிலைமையை பார்க்காதீர்கள். இன்று அவர்கள் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை பேர் அவர்களை அற்பமாக எண்ணினாலும் சரி, எத்தனையோ பேர் அவர்களை குறைவாக மதித்தாலும் சரி, ஒருவேளை இவர்கள் எல்லாம் எங்கே உருப்படுவார்கள், இவர்கள் எல்லாம் எங்கே வாழப்போகிறார்கள், இவர்கள் வாழ்வதே அரிது, இவர்கள் இனி வாழப்போவதில்லை, இவர்கள் இனி ஆளப்போவதில்லை, இதோடு இந்த குடும்பம் அல்லது இந்த பிள்ளைகள் அல்லது இவன் இந்த குடும்பமே நாசமாய் போய்விடும், இவர்கள் எல்லாம் அழிந்து
போவார்கள், இவர்கள் எழும்புவதற்கு வழியே இல்லை என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தையை எழுதி தந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிடித்துக் கொள்ளுங்கள். என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். இன்னும் உங்களுக்கு நான் சொல்றேன், அடிக்கடி சொல்றது போலவே, சின்னவனாய் இருக்கிற என்னை, சின்னவனாய் சிறியவளாய் இருக்கிற என்னை 1000ஆய் பெருக பண்ணுவார். ஓ க்ளோரி! சிறியவனாய் இருக்கிற என்னையும் என் பிள்ளைகளையும் பலத்த ஜாதியாய் மாற்றுவார். மாற்றமே சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த நிலைமையிலே குப்பையில் இருக்கிறது போல இருந்தாலும் சரி, புழுதியில் கிடக்கிறது போல இருந்தாலும் சரி, ஒருவேளை மனிதர்கள் எல்லாம் உங்களை அற்பமாய் கேவலமாய் அல்லது உங்களை ஒரு அனாதைகள் போன்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த தைரியம் உங்களை விட்டு ஒரு நாளும் மாறாதபடி இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்க அப்பா அப்படி இருக்காங்க, எங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு பவுன் நகை செய்தாச்சு, அல்லது எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, எனக்கு இப்படிலாம் செய்வாங்க, செய்திருக்கிறாங்க, எங்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் சொல்ல வேண்டும், என் தகப்பனும் தாயும் எப்படி இருக்கிறார்களோ அதை பற்றி இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என் திருமணமோ, என் மேற்படிப்போ, எனக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையான காரியங்களும் ஆசீர்வாதங்களோ, நிச்சயமாய் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வரும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். இந்த காரியங்கள், என் திருமண வாழ்க்கை கர்த்தரால் வரும். எனக்கு வர வேண்டிய வேலை, விசா, எனக்கு வர வேண்டிய உதவிகள், எனக்கு நடக்க வேண்டிய திருமணம் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவோம் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிட முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உனக்கும் முன்வரும் பின் சந்ததிக்கும் அவர் தேவனாயிருப்பார். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கும் சந்ததிக்கும் அவரே தேவனாயிருப்பார். உறுதியாய் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன கண்டிஷன் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த 1ஆம் வசனத்திலே சொன்னது போலவே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அது போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமனாய் நடந்து கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் தேசத்திலும் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களாய், உத்தமமும் உண்மையும் உள்ள தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அது போதும். உங்களை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவது. ஐயா, மந்தை பெருகுகிறது போல உங்களை பெருக பண்ணுகிறதும், மந்தை பெருகுகிறது போல உங்களில் மனிதரை பெருக பண்ணுவதும், உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்தில், உங்க வாழ்க்கையில, சொந்த ஜீவிதத்தில் அப்படியாய் கர்த்தர் செய்வது அவருக்கு லேசான காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களில் இருந்து ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னது போலவே, உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளிலே எழுந்து ராஜாக்களாய், ராஜாத்திகளாய் மாறுவார்கள். உங்கள் பிள்ளைகள் மகிமைக்கு மேல் மகிமையை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஓ மைட்டி காட்! வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து, நானே உனக்கும் அவர்களுக்கும் தேவனாய் இருப்பேன். Glory to the Lord. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் இப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் போல சிறியவரும் சின்னவருமாய், ஒருவேளை புழுதியிலும் குப்பையிலுமாய் கிடக்கிற சூழ்நிலையிலே இருக்கலாம். தேவனுடைய அற்புதமான தீர்க்க தரிசனம் வருகிறது. நீங்கள் பரதேசியாய் தங்குகிற, நீங்கள் பரதேசியாய் நடமாடி வருகிற, பரதேசியை போல் கேவலமாய் அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த தேசம் முழுவதையும், குளோரி, நீ என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் கால் மிதிக்கும் தேசம், நீங்கள் ஆசைப்படுகிற தேசம் எல்லாம், உங்கள் கண் பார்க்கும் தேசம் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து, mighty God, அவரே உங்கள் தேவனாய் இருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் தைரியமாய் தேவ சமூகத்திலே நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் சொன்ன அற்புதமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வாக்கு தத்தம் உள்ள அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், ஓ லார்ட், உம்மை நம்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய குமாரனாகி
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற, ஆபிரகாமின் சந்ததியாய் காணப்படுகிற, விசுவாச மார்க்கத்தாராய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவருடைய வாழ்க்கையிலே என் தெய்வமே இவர்களை மிகவும் திரளாய் பெருக பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மிகவும் திரளாய் மந்தை பெருகுகிறது போல இவர்களில் மனிதர்களை பெருகவும், இவர்களையே மந்தை பெருகுகிறது போல இவர்களும், இவர்கள் குடும்பமும், இவர்கள் வியாபாரமும், இவர்களுடைய ஊழியமும் பெருகத்தக்கதாய் தேவனாகி கர்த்தர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகி கர்த்தர் அப்படியாய் இன்று செய்கிற ஒரு நல்ல உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே லார்ட், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உமக்கு முன்பாக உத்தமியாய் நடந்து கொள்ளுகிற பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, மேன்மையாய், மகிமையாய், அற்புதமாய், அழகாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். இவர்களை அதிகமாய் பலி பெருக செய்வீராக. எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார்களோ அங்கே இவர்களுக்கு ஒரு ராஜ்ய மேன்மை வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராஜாக்கள் இவர்களில் இருந்து உண்டாகும்படியாய், ஜாதிகள் இவர்களிடத்திலிருந்து உண்டாகும்படியாய், ஓ லார்ட், இவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன்களை, பதவி உயர்வுகளை, மேன்மைகளை கொடுப்பீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அநேகரை ஆளுகிற ஐயா, அநேகரை ஓ லார்ட், அநேகருக்கு மேற்பார்வை செய்கிற கண்காணிகளாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்களில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகள் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் அவர்களை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. எங்கே இவர்கள் பரதேசிகளை போரும் அற்பமாகவும் கேவலமாகவும் எண்ணப்படுகிறார்களோ அந்த இடத்தில் இருந்து, அந்த ஸ்தானத்தில் இருந்து இவர்களை எடுத்து உயர்த்தி மேன்மையடைய செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே இவர்கள் பரதேசியாய் தங்குகிறார்களோ, எங்கே இவர்கள் பரதேசியாய் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, எங்கே இவர்கள் கண் பார்த்து ஏக்கமாய் பார்க்கிற, ஓ ஆசையாய் பார்க்கிற, விரும்பி பார்க்கிற பகுதிகளை எல்லாம், பட்டணங்களை எல்லாம், இவர்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் நீர் செய்து கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னபடியே ஐயா, உம்முடைய நாமத்தினாலே கேட்கிற எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல ஆசீர்வாதங்களை நித்திய சுதந்திரமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர் ஐயா. இவர்களுடைய தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து மகிமைப்படுத்தும்படியாய் எல்லா விதமான உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், எல்லா விதமான சோதனைகளிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். பெருகவே பெருகச் செய்கிற, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவீரா. அற்பமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகள் 1000-10,000 பேருக்கு முன்பாக உம்மாலே, என் தேவனாலே உயர 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 ஓ லார்ட், உன்னத நிலையை அடைகிறவர்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடையாய் இருக்கிற எல்லா சங்கிலிகளும் உடைக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் குலைந்து போவதாக. இந்த பிள்ளைகள் வளராதபடி, வாழாதபடி, ஓ இவர்கள் மேன்மை அடையாதபடி தடுக்கிற எல்லா சதி சூனியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியா இதை அநேகருக்கு இந்த நல்ல செய்தியை, இந்த குட் நியூஸை அனுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.